இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு அருமையான தலைப்பு கொடுத்துருக்காங்க. நிறைவான மகிழ்ச்சியை தருவது கூட்டு குடும்பமா தனி குடும்பமா என்ற தலைப்பு. இந்த மாதிரி நேரத்தில் இது பேச வேண்டிய தலைப்பாயா? ஒரு நல்ல தலைப்பு போடக்கூடாதா அப்படின்ட்டு இளைஞர்கள் நினைக்கலாம். காரணம், அவங்கெல்லாம் இன்னும் குடும்பம்னா என்னன்னு தெரியாதவங்க. அதுக்குள்ளே போன பிற்பாடு தான் அதனுடைய நிலைமை அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே சில விஷயங்களை உங்களுக்கு தெரிவிக்கணும். நாங்கள்லாம் அதில் அனுபவப்பட்டவங்க. இருந்தாலும் இதை கேட்க போகிறது தொலைக்காட்சியில் பல லட்சக்கணக்கான தமிழர்கள். எனவே அவர்களுக்கெல்லாம் பொருத்தமான ஒரு தலைப்புன்னு சொல்லி தான் இந்த தலைப்பை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதுவும் புதிதாக ஏதாவது ஒரு தலைப்பு இருக்கணும். ஏற்கனவே தொலைக்காட்சியில் ஒரு 20 தலைப்பில் பேசிட்டோம் நாங்கள். இது ஒரு புதுமையான தலைப்பாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையான ரசிகர்கள், இந்த மாதிரி ரசிகர்கள்ட்ட ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை படமாக்குறது ரொம்ப ஜாலியாக இருக்கு. காரணம் என்னென்னா, இங்கே நல்லா ரசிக்கிறவங்களை தான் இந்த கேமரா படம் பிடிக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துருப்பாங்க பருதாம. பட்டிமன்றத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கோஷ்டி உட்காந்துருக்கு, அப்படியே உட்காந்துருக்கு. ஆனால் இங்கே அப்படிலாம் யாரையுமே காணோம். பரபரப்பாக இருக்கிறீங்க. ஏன்னா தீபாவளி அன்னைக்கு டிவியில் நம்ம முகம் தெரியணும் அப்படிங்கிறதுல ஒவ்வொருத்தரும் ரொம்ப அக்கறையோடு உட்காந்துருக்கீங்க. அதனால் இதில் முன்னால் இருக்கவங்கள தான் நாங்கள் எடுப்போம்னு நீங்கள் நினைக்காதீங்க. யார் நல்லா ரசிக்கிறாங்களோ அவங்க கடைசியில் இருந்தால் கூட அவர்களே எடுப்போம். அதனால் நல்ல ரசிகர்களுக்கு இது அருமையான இடம். இது நாங்கள் ஒரு ஊருக்கு பேச போனால் நானும் என்னென்னமோ ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஊர் முழுவதும் 5 கிலோ இஞ்சி தின்ன மாதிரி உட்காந்துருந்தேன். அப்படியே பயந்துட்டேன் அந்த ஊரை பார்த்து. அந்த ஊர் தலைவரை கூப்பிட்டேன், என்னையா அது எதுவும் கால்ரா பரவி இருக்கா, இப்படி உட்காந்துருக்குதுங்க ஜனங்கள்லாம் கேட்டதுக்கு அந்த ஆள் சொன்னார், நான் தாங்க சொன்னேன், ஐயா பேசி முடிக்கிற வரைக்கும் எவனாவது மரியாதை இல்லாமல் சிரிச்சிங்க மக்கா வெட்டி பிடிவன் சொல்லியிருக்கேன் ஐயா அப்படின்னாரு. உடனே அவரை கூப்பிட்டேன், முதல்ல ஒன்றைய வெட்டணுமையா மேடையில் வச்சு, ஜனங்களை சிரிக்க வேணான்னு சட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன், நீலாம் ஒரு தலைவரான்னு கேட்டேன். இந்தியாவில் ஒரு பிரதமர் 5 வருஷம் சிரிக்காமையே இருந்தார், உங்களுக்கு யாருன்னு தெரியும். ஆனால் அவர் நம்மளை என்னைக்காவது சிரிக்க வேணான்னு சட்டம் போட்டிருக்காரா? அவர் எங்கேயுமே அப்படி தான் உட்காந்துருப்பார். பார்லிமெண்ட்லேயும் இப்படி தான் உட்காந்துருப்பார். கிரிக்கெட் மேட்ச்சில் டெண்டுல்கர் 6 அடித்து கிளப்பிக்கிட்டு இருப்பார், அப்பயும் இப்படி தான் பார்ப்பார். என்னத்துக்கு அடிக்கிறார் இந்த ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சலனமே இல்லாமல் இருப்பார். ஆனால் அவர் நம்மளை சிரிக்க வேணான்னு சொல்லலை. ரொம்ப அற்புதமான ரசிகர்கள் மத்தியில் நமக்கு ரொம்ப வேண்டிய ஒரு தலைப்பு. அது இந்த காலத்துக்கு தேவையான ஒரு தலைப்பு, அற்புதமான தலைப்பு. இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதுக்கு சில உதாரணம் சொன்னால் தெரியும். ஒரு ஆள் கல்யாணம் முடிச்சுட்டு 2 வருஷம் கழித்து ரொம்ப சவிக்கம் இல்லாமல் போயிட்டார். அந்த ஆள் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டாரு, வாடிங்க, 2 வருஷமாக நான் சொன்னது நீ எதையுமே கேட்கல, இதையாவது கேளு, இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நான் சாக போகிறேன், நான் செத்த பிறகு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னாரு. அந்த அம்மா, ஏங்க இந்த நேரத்தில் போய் இதை சொல்கிறீங்களே, சொல்கிறத கேளு, அது நான் சொல்கிற ஆளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னாரு. யாரங்க? இந்த 3வது வீட்டு முனியாண்டியை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. இல்லைங்க, அவன் உங்கள் எதிரிங்க அப்படின்னு இருக்கு, அதனால தான் உன்னைய கல்யாணம் பண்ண சொல்கிறேன். அவனை பழி வாங்கிறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழியே தெரியலடின்னு இருக்கான். செத்த பிறகு கூட தன்னுடைய மனைவி கஷ்டப்படணும்னு நினைக்கிறான் பாருங்க. அப்பன்னா அந்த குடும்ப வாழ்க்கை எவ்வளோ பரிதாபமாக இருந்திருக்கு பாருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளுதல்ங்கிறது எப்படி நடந்திருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி ஒரு வீட்டில் இன்னொருத்தர் வரும்போது அந்த வீடு எப்படி இருக்கு, அந்த குடும்பம் இருக்கும்போது புதுசாக ஒரு ஆள் விருந்தாடி வரான், அந்த ஆளை அந்த வீட்டில் எப்படி நடத்துகிறாங்கிறத வச்சு அந்த குடும்பம் நிறைவான மகிழ்ச்சியான குடும்பமாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆளுக்கு வீட்டில் நல்ல விருந்து போட்டாங்க, பிளேட்டில் வச்சு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் சந்தோஷமா. அந்த ஆள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கேட்குறாரு வீட்டுக்காரர், சாப்பாடு எப்படிங்க? பிரமாதம் அப்படின்னு. ஆனால் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, உன் வீட்டு நாய் தான் என்னை முறைச்சிக்கிட்டே இருக்குன்னு இருக்கான். அப்போ அவன் சொல்லியிருக்கான், நீ சாப்பிட்றதே அதோட தட்டில் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, பின்ன அது முறைக்காமல் என்ன செய்யும் இருக்கான். நல்ல சாப்பாடை நாய் தட்டில் வச்சு கொடுத்தாக்க இனிமே அவன் இன்னொரு வீட்டில் எங்கேயாவது சாப்பிடணும்னு நினைப்பானா? இன்னொருத்தர் வரும்பொழுது அந்த வீட்டில் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பொறுத்தும் அந்த வீடு மகிழ்ச்சியான வீடா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிக்கலாம். இன்னைக்கு தலைப்பே நிறைவான மகிழ்ச்சியை தருவது எது, தனி குடும்பமா கூட்டு குடும்பமா அப்படின்னு ஒரு தலைப்பு. குடும்பம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தை அது மட்டும் இருந்தால் அதுக்கு ஒரு குடும்பம்னு இன்னைக்கு நம்ம பேர் கொடுத்தோன்னா ரேஷன் கார்டு கொடுத்துருவாங்க. ரேஷன் கார்டு கொடுக்கப்படுவதெல்லாம் குடும்பம்னு நம்ம ஏற்றுக்கிற முடியாது. ஒரு சில குடும்பத்தை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோஷ்டி இருக்கும்.
ஒரு அப்பா அப்புறம் 3 அண்ணன் தம்பி ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அந்த அண்ணன் தம்பி கல்யாணம் ஆன அந்த பிள்ளைகளும் இருக்கேன், அதுகளுடைய பிள்ளைங்க இருக்கேன். அப்புறம் அவர் கூட பிறந்த அக்கா தங்கச்சி அது எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இருக்கிற குடும்பத்தை தான் நாங்கள் கூட்டு குடும்பம்னு சொல்கிறோம். தனி குடும்பம்ங்கிறது ஒரு கணவன் மனைவி பிள்ளைங்க அது மட்டும் தனியாக ஒரு வீட்டில் குடியிருக்காங்க பார், அதைத்தான் வந்து தனி குடும்பம்னு நாங்கள் சொல்கிறோம். நிறைவான மகிழ்ச்சி, எதுலையுமே ஒரு மனுஷன் நிறைவான மகிழ்ச்சி அடையணும்னு ஆசைப்படுவான். ஒரு பயணம் பண்ணால் கூட நிறைவான பயணம்ங்கிறது என்னன்னா, எந்த இடத்துலையும் பிரச்சனை வராத ஒரு பஸ்ஸில் ஏறி போனோம்னா அது நிறைவான பயணம். ஆனால் சில நம்ம ஊர் பஸ்ஸுகள் அப்படியா போகுது, எங்கன வேகமாக போகும்போதே இப்படியே பார்க்குறாங்க, இவ்வளோ வேகமாக போகிறாங்க, எங்கன போட்டு தள்ள போகிறானோ அப்படிங்கும்போது பூண்டு போய் ஒரு இடத்துல நின்றேன். கண்டக்டர் டிரைவர் அடியில் படுத்துக்கிட்டு ரிப்பர் நடக்கேன். உடனே பயணி ஒருத்தர் வந்து கேட்பாரு, பஸ்ஸு எப்போ எடுப்பீங்க, எப்போ போகும் தஞ்சாவூருக்கு, போகிறப்போ போகும் அப்படிம்பாரு. அட அவசரமாக போகணுமையா தஞ்சாவூருக்கு, அவசரத்துக்கெலாம் இங்கே நாங்கள் வண்டி ஓட்ட முடியாது, அப்போ வேறு வண்டியில் ஏறினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைவில்லாத ஒரு பயணம் அதை நினச்சி வேதனை போட்டுக்கிட்டு இருப்பார். குறிப்பிட்ட நேரத்தில் தஞ்சாவூருக்கு நான் போயிருந்தேன்னா மகிழ்ச்சியாக போயிருப்பேனே அப்படின்னு. அதே மாதிரி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி தீபாவளி அன்னைக்கு வரப்போகுது. இந்த தீபாவளிங்கிற பண்டிகை வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆளும் என்னென்ன டைப்பில் இருப்பேன் தெரியுங்களா? தீபாவளி ஒரு 10ஆம் தேதி வருதுன்னா 1ஆம் தேதியிலேருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலைக்கு உண்டாயிருவானு. ஒரு மில்லு தொழிலாளி தீபாவளி நெருங்க நெருங்க பிள்ளைகளெல்லாம் அப்படியே பார்ப்பார், இவங்களுக்கெல்லாம் துணி எடுக்கணும், ஒவ்வொருத்தரும் பிறந்திருக்கான் பாரு எனக்குன்னு இப்படி, இவனுக்கெல்லாம் பேண்ட்டு சைஸே அமையாது போல இருக்க, மூத்த வயலை பார்ப்பார் இப்படியே. அந்த நேரத்தில் தான் அந்த ட்ரெஸ்ஸை பற்றி சிந்திப்பார். மனைவியை பார்த்தா அப்பன் அந்த நேரத்தில் அவருக்கு அவ்வளவு கோவம் வரும். ஏன்னா தீபாவளி அப்போ துணி எடுக்கணும்ல, துணி எடுக்கணுமா, ஆமாம், அப்புறம் எடுக்காம பக்கத்து வீட்டுக்காரி எடுத்துக்கிட்டு அங்கே வாருங்க இப்படியே அடுக்கி கொண்டு வர்றா அப்படிங்க, அதுக்கு என்ன செய்ய சொல்கிற அப்படின்ட்டு அந்த ஒரு மில்லு தொழிலாளி அந்த போனஸுக்காக ஆசையாக காத்துக்கிட்டு இருப்பார். ஒரு வாத்தியார் அவர் தீபாவளி எப்படி பார்ப்பார், பயல்கள்ட்டெல்லாம் கேட்பார், தீபாவளி நீங்கள்லாம் எப்படா கொண்டாட போகிறீங்க அப்படின்னு. நாங்கள் எங்கே சார் கொண்டாட போகிறேன், நீங்கள் உங்கள் முகத்தை பார்த்தா தீபாவளி ஞாபகமா சார் எங்களுக்கு வரேன், உங்கள் முகம் எங்களை விட்டு மறைஞ்சாதான் சார் நாங்கள் தீபாவளியை பற்றியே நினைப்போம்ங்கிறான். காரணம் இன்னைக்கு வாத்தியாரை பற்றி அப்படி ஒரு கணிப்பு வச்சுருக்கானுங்க. ஒரு வாத்தியார் வந்து அமிலத்தை பற்றி பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். நடத்திக்கிட்டு இருக்கும்போது டம்ளரில் அமிலம் வச்சுருந்தார். கையில் ஒரு 5 ரூபா நாணயத்தை எடுத்து, மாணவர்களே இந்த அமிலத்தில் இந்த 5 ரூபாயை போட போகிறேன், அது கரையுமா கரையாதான்னு கேட்டார். ஒரு பையன் எந்திரிச்சு கரையவே கரையாது சார்ன்ட்டான். இன்னும் நடத்தவே இல்லை, உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு கேட்டார். எனக்கு அமிலத்தை பற்றி தெரியாது சார், 5 ரூபாயை பற்றி தெரியாது சார், உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் சார். ஏன்னா நீங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கே 5 ரூபாய்க்கு காப்பி வாங்கி தர மாட்டீங்க, 5 ரூபா கரையும்னு தெரிஞ்சா நீங்கள் போடுவீங்களா சார் நாம்பார். அசந்துட்டான் அவர் வாத்தியார். பையன் எதெல்லாம் சேர்த்து படிக்கிறான் பாரு இன்னைக்கு அப்படின்ட்டு. ஒரு வாத்தியாருக்கு தீபாவளிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த தீபாவளி அட்வான்ஸ்னு வாத்தியாருக்கு கொடுப்பாங்க 1000 ரூபா. அந்த 1000 ரூபாயை வச்சு அவருடைய மனைவிக்கு ஒரு புடவை வாங்குறது கூட அது பத்தாது. இன்னைக்கு அவருக்கு ஒரு 3 பிள்ளைங்க இருக்கு. அந்த 1000 ரூபா ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ்னு பந்தாவா வரிசையில்னு வேற வாங்குவார். என்ன வாங்க போறீங்க, ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வாங்க போறேன் அப்படின்னு. எவ்வளவுன்னு கேட்டால் என்னமோ 80,000 ரூபா வாங்க போறது மாதிரி அந்த 1000 ரூபாயை வாங்குறதுக்கு அது நிற்கிற வரிசையை பார்க்கணும். நல்ல வேலை போன வருஷம் வரைக்கும் 500 ரூபா தான் இருந்துச்சு. இந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் 1000 ரூபா மாற்றினாங்க. அப்படி பார்க்குறோம் நம்ம. அதே மாதிரி ஒரு துணிக்கடைக்காரர், அவருக்கு தீபாவளி எப்படி இருக்கும், அவருக்கு அவர் பிள்ளைகளுக்கு துணி எடுக்கிறத பற்றி கவலைப்பட மாட்டார். ஊரு போய் நிறைய எடுத்தா தான் அவர் சந்தோஷமாக இருக்க முடியும். யார்? துணிக்கடைக்காரர். பெரும்பாலும் பணக்காரங்கள்லாம் ஆடி மாதமே போய் துணி எடுத்துருவாங்க தீபாவளிக்கு, விவரமான ஆளுகள்லாம் ஆடி மாதமே. ஏன்னா அப்போ தான் சீப்பாக இருக்குது, நிறையாது எடுத்து நீட்டாக பேக் பண்ணி வச்சுருவான். பொழைக்க தெரியாத ஆளுங்க தான் தீபாவளி அன்னைக்கு போய் அவன் சொல்கிற ரேட்டுக்கு வாங்கிட்டு வர்றது. அதில் ஆண்களும் பெண்களும் துணி எடுக்க போகிற கதை இருக்கே, குடும்பத்தோடு போவாங்க. அதில் போய் அந்த அம்மா பெண்கள்லாம் உடனே துணி எடுத்துகிட்டு வந்ததாக சரித்திரமே கிடையாது. போய் ஒரு 3 மணி நேரம் அந்த துணி கடைக்காரரை பைத்தியம் பிடிக்கிற ரேஞ்சு கொண்டு போயிருங்க. இந்த அந்த சேலையை எடுங்க, இந்த சேலையை எடுங்க, இந்த அதை எடுங்க, அவர் அம்புட்டும் எடுத்து போடுவார். இந்த பெரிய பார்டரா எடுங்க அப்படின்னு. பெரிய பார்டரை பார்த்துட்டு பார்டர் ரொம்ப பெருசாக இருக்கு, சின்ன பார்டரா எடுங்க. நீ தானே பெரிய பார்டர் கேட்ட, அவர் பெரிய பார்டரா எடுத்து போடுவார். பார்டர் பெருசாக இருக்கு, சின்ன பார்டரா எடுங்க, சின்ன பார்டரா எடுத்து போடுவார். பார்டர் ரொம்ப சின்ன இருக்கு.
ரெண்டுக்கு மீடிய பாடுறா எடுங்க. அவ்வளோதாம்மா சேலை அப்படின்னா கூட போன ஆள் இப்படியே பார்ப்பாரு புருஷன், எப்படி எடுப்ப அப்படின்னு. வெளியே போய் நில்லுங்க, மெதுவாக எடுத்துகிட்டு வாரேன் அப்படின்னு. ஒரு வெளியே போய் ஒரு சிகரெட்டை பற்ற வச்சுட்டு எப்போ வருவான்னு உட்காந்துருப்பாரு. அங்கிட்டிருந்து ஒரு பீடி பார்ட்டி வந்துச்சு. என்ன பிரதர் இங்கே நிற்கிறீங்க? 11 மணிக்கு உள்ளே போனா துணி எடுக்க, 3 ஆகுது இன்னும் வரல அப்படின்னு. அந்த பீடி கேஸ் சொன்னிச்சு, என் சம்சாரம் நேற்று போனாயா துணி எடுக்க, இன்னும் காணா, நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், எந்த கடையில் இருக்கான்னு தெரியலன்ட்டு 2 வகுத்தறிச்சலை பரிமாறிக்கிட்டு ஒரு தீபாவளிக்கு துணி எடுக்கிறதுல கூட அவ்வளவு டெக்னிக்காக எடுப்பாங்க. இந்த தீபாவளின்னு ஒரு பண்டிகை மட்டும் இல்லாட்டி துணி எடுக்கிறதே நம்மளால மறந்துடுவேன். ஒரு சட்டையை போட்டு அப்படியே ஓட்டிடுவானுங்க. ஒரு சில ஆளுகளுக்கு இந்த தீபாவளிங்கிறது தான் அந்த துணி எடுக்கிறது அப்படிங்கிற, நல்ல வேலை அதை கண்டுபிடிச்சாங்க. அந்த நேரத்துலையாவது அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தட்ட காமிக்கிறத பார்க்கணும். அந்த புது ட்ரெஸ்ஸை பக்கத்தில் இருக்கவங்க பார்க்கலன்னா அவன் அப்படியே அழுது செத்துருவான். அதில் அந்த புது புடவையை கட்டிக்கிட்டு வேணும்னே அந்த பக்கத்து வீட்டுக்கு வந்து பலகாரம், அந்த பிஞ்சு போன முறுக்கு ஒரு 4 கொடுக்கறதுக்கு வர்றது. அது எதுக்குன்னா முறுக்கு கொடுக்கறதுக்கு இல்லை, அந்த சேலையை காட்டுறதுக்குன்னு. நாங்கள் எங்கள் வீட்டில் முறுக்கு சுட்டுருக்கோம், சாப்பிடுங்கக்கா அப்படிங்க. அந்த முறுக்கு அப்படி சுட்டுட்டு அந்த அப்படியே 2 அப்படி ஒரு ஆட்டம் கொடுங்க. உடனே சேலை எங்கே எடுத்த, ரொம்ப நல்லா இருக்கே, வெரி குட், முறுக்கு அருமையாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு. உண்மையிலே அது 650 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன். ஆனால் உருற ரீலை பார்த்தா 2400 ரூபா. 2500க்கு தான் தருவேன்னாங்க. நாங்கள் அடிச்சு பிடிச்சி 2400 ரூபாய்க்கு வாங்கினேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேப்பரில் ஒட்டியிருக்கேன் 650 அப்படின்னு. இங்கே 650 எழுதியிருக்கு. அது சேலையோட நம்பரு அப்படிங்க. அந்த நிறைய ரூபாய்க்கு வாங்கினோம்னு சொல்றதுல ஒரு சந்தோஷம். அதே மாதிரி அந்த பயலிய அந்த பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அவன் பண்ணுற பந்தாவை பார்க்கணுமே. அப்படியே ஜாலியாக அப்படி சுற்றிட்டு ஒவ்வொரு பையன்ட்டையும் காட்டுவான், இங்கே பார் ஜீன்ஸு சூப்பரா அப்படின்னு. ஜீன்ஸ் அவங்க அப்பா விவரமாக தான் வாங்கி கொடுத்துருப்பாரு. ஏன்னா இப்போ போட்டான்னா அடுத்த தீபாவளிக்கு தான் கலட்டுவான்னு தெரியும். ஏன்னா ஜீன்ஸ் பேண்ட்டை கலட்டினோம்னா அதனுடைய மரியாதை இல்லை. ஏன்னா குடியரசு தின தன்னைக்கு போட்டால் சுதந்திர தின தன்னைக்கு தான் துவைக்கணும், அப்போ தான் ஜீன்ஸ் அழகாக இருக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு மகிழ்ச்சி அடைகிறது தீபாவளிக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். அதே மாதிரி ஒரு சாதாரண கூலி வேலை செய்கிறவர் தீபாவளி எப்படி பார்ப்பார்? அவர் யோசிப்பார். அவருக்கு வருஷம் தீபாவளி வந்து போகும். ஆனால் யாராவது துணி எடுத்து கொடுத்தா தான் அவருக்கு தீபாவளி. 10 பேர்த்தினுடைய வாயை பார்ப்பார் அவர், யாராவது நம்மளுக்கு ஒரு வேட்டி சட்டை எடுத்து கொடுக்க மாட்டாங்களான்னு. அப்படிப்பட்ட அந்த கோஷ்டியும் தீபாவளியை கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கு. இந்த தலைப்பை கூட நிறைய பேர் கூட்டு குடும்பமாக உட்காந்து பார்ப்பாங்க, சில பேர் தனி குடும்பமாக உட்காந்து பார்க்க. தனி குடும்பமாக உட்காந்து பார்க்குற கணவனும் மனைவி, ஒரு பொம்பை சின்ன குழந்தை அப்படி உட்காந்துருக்கேன். இப்படியே ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தரை பார்த்துக்கிட்டு டிவியில் நல்லா பேசுகிறாரு, வேற வையி ஒன்றும் சரியில்லை, தனி குடும்பம் கூட்டு குடும்பம். எங்கள் அப்பனையெல்லாம் பிரிஞ்சு இங்கே உட்காந்துக்கிட்டு இங்கே அதை வேற ஞாபகப்படுத்துகிறானுங்க இங்கே அப்படின்ட்டு அந்த தனி குடும்ப கோஷ்டி ஆஃப் பண்ணணும்னு நினைக்கும் சில கோஷ்டி. ஒரு சில பேர் தனி குடும்பமாக நிம்மதியாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பா இந்த பெருசு புடுங்கல்லேருந்து நிம்மதி அங்கே பார்க்குறோம்டான்ட்டு. கூட்டு குடும்பம் எப்படி டிவி ஓடிக்கிட்டு இருக்கேன், ஒரு சினிமா கொட்டையை மாதிரி இருக்கேன் பெருசு. அங்கிட்டு ஒரு ஆள் லொட்டு லொட்டு வெத்தலாக்கு இடிச்சுக்கிட்டே இருப்பார். டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, அதை அப்புறம் இடிச்சு தின்னான்னா அப்படின்னு. போடா இதனுடைய அருமை உனக்குன்னா தெரியும் அப்படின்ட்டு அதை வலிச்சு அவர் போட்டுக்கு இருப்பார். முக்கியமான ஒரு காட்சி வர்றப்ப ஒரு கிளவி எந்திரிச்சு காப்பி ஓட்டு கொடு அப்படிங்க. இந்த முடிஞ்சோன்னே ஓட்டு தர்றேன், சும்மாரு அப்படின்னு சண்டை வந்துடுறாங்கண்ணே. இங்கே தீபாவளியில் அங்கேயும் பட்டிமன்றேன், இங்கேயும் பட்டிமன்றேன். காப்பி வேணுமா வேணாமான்னு இங்கே பட்டிமன்றம் நடக்கும், அங்கே ஒரு பட்டிமன்றம் நடக்கும். கூட்டு குடும்பம் பட்டிமன்றத்தை பார்க்குற தோரணையே வேற. இப்படிலாம் ஒரு தனி குடும்பமும் கூட்டு குடும்பமும் எப்படி மகிழ்ச்சியை பெறுகின்றன, அதற்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக பேசுறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. தனி குடும்பமே அப்படிங்கிற அணிக்கு 2 பேர், கூட்டு குடும்பமே அப்படிங்கிற அணிக்கு 2 பேர். தனி குடும்பமே அப்படிங்கிற அணியினுடைய தலைவர் உண்மையிலே அதற்கு பொருத்தமானவர்கள். கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளாக பட்டிமன்ற மேடைகளிலே தனக்கே உரிய நகைச்சுவை பாணியிலும் இலக்கிய மேடைகளிலும் புகழ் பெற்றவர் பேராசிரியர் புனிதா ஏகாம்பரம் அவர்கள் தனி குடும்பமே என்ற அணிக்கு அணித்தலைவராக வந்திருக்கிறார். திண்டுக்கல் MVM மகளிர் கலைக்கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். கூட்டு குடும்பமே என்ற அணியினுடைய தலைவராக வந்திருப்பவர் புதுக்கோட்டையிலே தமிழாசிரியராக அரசு பள்ளியிலே பணியாற்றி கொண்டிருக்கும் பெரும் புலவர். நகைச்சுவையாக பேசுவதிலும் பாடல்களை பாடி உங்களை மகிழ்விப்பதிலும் தனக்கென்று ஒரு பாணியை வகுத்து கொண்டவர். சிங்கப்பூர், மலேசியா ஆகிய நாடுகளிலெல்லாம்
அவர் நிகழ்ச்சிகளை நடத்தி புகழ் பெற்றவர். இப்பொழுது கூட்டு குடும்பமே என்ற அணிக்கு தலைமையேற்று பேச வந்திருக்கிறார் பெரும் புலவர் அரங்க நெடுமாறன் அவர்கள். தனி குடும்பமே என்ற அணியில் பேராசிரியர் புனிதா ஏகாம்பரம் அவர்களுக்கு துணையாக வந்திருப்பவர். அவர் என்னோடு பல நிகழ்ச்சிகளில் மேடைகளிலே இப்பொழுது பட்டிமன்றத்திலே பேசி வருபவர். பல வெளிநாடுகளுக்கும் என்னோடு வருகை தந்தவர். கவிஞர் குயிலன் அவர்கள் திண்டுக்கல் மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அடுத்து கூட்டு குடும்பமே என்ற அணியில் பேசுவதற்கு திருமதி ஜாஸ்மின் ஜோசப் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் திண்டுக்கல்லில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர் கூட்டு குடும்பமே என்ற அணியில் புலவர் அரங்க நெடுமாறனுக்கு துணையாக பேச வந்திருக்கிறார்கள். அருமையாக நீங்கள் ரசிக்கக்கூடிய இந்த தலைப்பு, மிகச் சிறப்பாக இந்த தலைப்பு அமையும் என்ற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் யாராவது இடையில எந்திரிச்சு போகணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து தனித்தனியாக போங்க. ஏன்னா நம்மளால் இது வரைக்கும் தனியாக போனதாக வரலாறே இல்லை. ஒருத்தர் போனால் ஒரு 20 பேர்த்த கூட்டிகிட்டு தான் போவார். வாப்பா போகலாம் முடிய போகுது அப்படின்ட்டு. நீங்கள் போகணும்னா தனியாக எந்திரிச்சு போங்க. அதே மாதிரி பெண்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கிறது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அவங்க பழக்கம் எப்படின்னா, எப்படி கூட்டமாக வந்து உட்காடுறாங்களோ அதே மாதிரி கிளம்பணும்னு நினச்சாலும் கூட்டமாக கிளம்பிடுவாங்க. அப்படியே லட்சுமிக்கா போகலாமாக்கா அப்படின்னு அவ்வளோதான் இந்த ஏரியாவே காலி ஆயிரும். தயவுசெய்து நீங்கள் ஒரு 5 பேர் சேர்ந்தாப்புல எந்திரிச்சிங்கன்னா வணக்கம் நன்றின்னு முடிச்சிருவான். அதனால் இனி பேச்சுவார்த்தை உங்களுக்கு நமக்கும் தான். எவ்வளவு நேரம் நடத்தணுமோ நாங்கள் தயாராக இருக்கிறோம். நகைச்சுவையும் இசையும் சிந்தனையும் கலந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இப்பொழுது பட்டிமன்றத்தினுடைய விவாதம் தொடங்குகிறது. நிறைவான மகிழ்ச்சியை தருவது கூட்டு குடும்பமே என்ற அணியை தொடங்கி வைத்து பெரும் புலவர் அரங்க நெடுமாறன் அவர்களை பட்டிமன்றத்தின் விவாதத்தை வழங்க வரும்படி கேட்டு என் தொடக்க உரை நிறைவு செய்கிறேன். நன்றி. அன்பிற்கும் மிகுந்த பாராட்டுதலுக்கும் உரிய பெருமைக்குரிய, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க போட்டிருக்க அந்த சிலுக்கு ஜிப்பா எப்படி இருக்குங்கிறீங்க? அப்பா நீதிபதி அவர்களே, என்ன அறிமுகப்படுத்துறப்ப பெரும்புலவர் நீங்க, நகைச்சுவை பாட்டு அதெல்லாம் சொன்னீங்க. நான் பேச ஆரம்பிக்கிறப்ப திடீர்னு சட்டம் மேல் இந்த பாருங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க, இத சிலுக்கு சட்டை மாத்திரம் சொல்லாதீங்க. சிலுக்கு சட்டை தானே அது? ஏன்னா இது ஏன் சட்டைங்க. நம்ம ஆளுங்க சிலுக்க சட்டை போட விடாமே கொண்டு விட்டானுங்க. நீங்க வேற சிலுக்கு சட்டை சிலுக்கு சட்டை. ஐயா தெரியாம சொல்லிட்டேன். நாளையில இருந்து டிஸ்கோ சாந்தி சட்டை போட்டுவாங்க. பெருமைக்குரிய இந்த அரங்கத்தினுடைய தலைவர், கல்லூரி பெருமைமிகு கல்லூரி முதல்வர் அவர்களே, ஆபீசர்ஸ் கிளப்பை சார்ந்த பெருமைக்குரிய உறுப்பினர்களே, உலகம் முழுதும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் இதயத்திலே ஒரு புதிய சகாப்தத்தையே உருவாக்கிய இன்றைய பட்டிமன்றத்தினுடைய நடுவர் பெருந்தகை, நகைச்சுவை தென்றல் திண்டுக்கல் லியோனி அவர்களே, இரு தரப்பிலும் வாதிட வந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, கூடியிருக்கக்கூடிய அன்புக்குரிய பெரியோர்களே, நண்பர்களே, என் உயிரிலும் மேலான மாணவ செல்வங்களே. அப்படி போடு அருவாள. கணக்கு பண்ணிட்டார்ல உங்களை, இவர் பொழைச்சுக்கிருவாரு. உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். கூட்டு குடும்பத்துக்கு வரக்கூடிய பெண் எப்படிப்பட்டவள் தெரியுமா? நாத்தாங்காலில் இருக்கக்கூடிய பயிரை எடுத்து வயல்ல நடுற மாதிரி. நாற்றாங்காலில் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்கும், வயல்ல உள்ள சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்கும். அதனுடைய சீதோஷ்ண நிலை ஒரு மாதிரி இருக்கும், இது ஒரு மாதிரி இருக்கும். இந்த கூட்டு குடும்பத்தில் இவ பல நன்மைகளை, பல பழக்க வழக்கங்களை, பல பெருந்தன்மைகளை, பல குணங்களை இவ கத்துக்கிறா. அதனாலதான் கவியரசு அன்னைக்கு என்ன சொன்னாரு, முன்பு தெரியாத உண்மைகள்லாம் இவளுக்கு தெரியும் பாரு. அத பாட்டுல சொல்லுவாரு, மலராத பெண்மை மலரும், முன்பு தெரியாத உண்மை தெரியும், மயங்காத கண்கள் மயங்கும், முன்பு விளங்காத கேள்வி விளங்கும். அருமையா சொல்லுவார். இதனாலதான் கல்யாண வீட்டுல இந்த பாட்டை வைக்கிறது. நான் போன மாசம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். மாப்பிள்ளை தாலி கட்ட போறப்ப ஒரு பாட்டு வச்சாம் பாருங்க, என் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் ராக. ஒரு நிமிஷம், மாப்பிள்ளை கரெக்டா தான் போட்டிருக்காங்க.
நிறைய ஆம்பளைகளோட கதை முடிகிறதே அன்னைக்கு தானே. ஒரு நிமிஷம் மாப்பிள்ளை யோசிச்சான், கட்டுவோமா இல்ல அப்படியே ஓடி போயிடுவோமா அப்படின்ட்டு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்கிறான். கூட்டு குடும்பத்துல தானே ஒற்றுமையா இருக்குது. பாரதி சொன்ன ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இருக்க, அதை எங்க ஊர்ல ஒரு மாதிரி சொல்றான். எப்படி சொல்றான் தெரியுங்களா? ஒன்று பட்டால் ஒன்னு தொலைஞ்சா நம்ம நிம்மதியா வாழலாங்கிறான். அவன் விளக்கத்தை பார்த்தீங்களா? அதாவது பெண் என்பவ எப்படி தெரியுங்களா? ஒரு புது புத்தகம் மாதிரி. இப்போ புதுசா ஒரு புத்தகம் வாங்குறீங்கன்னு வைங்க, பையன் கையில அதை அப்படியே ராவா கொடுத்துடக்கூடாது. புஸ்தகத்துக்கு கூட ராவா, அது கூட மிக்சிங் கொடுப்பாரு போல இருக்கு இவரு. அப்படியே கொடுத்துடக்கூடாதுன்னு சொன்னேங்க. அதாவது அதுக்கு அட்டை போட்டு பைன் பண்ணி கொடுக்குறோம்ல, அது மாதிரி குடும்பத்துக்கு வந்த அந்த பெண் என்ற புது புத்தகத்துக்கு அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு என்ற 4 ஓரங்களை வைத்து அன்பு என்ற நூலினால் தைத்து ஆண்மகன் என்ற அட்டையை போட்டு பாசம் என்ற பசையை தடவி கற்பு என்ற கலிக்கோவை சேர்த்து கட்டுப்பாடு என்ற மிஷினிலே கொடுத்து 4 பக்கமும் கட் பண்ணி மாமியாருங்கிற லேபிள ஒட்டி மாமனாருங்கிற மார்பிள ஒட்டினாதான் அந்த புத்தகத்துக்கு மரியாதை, பாதுகாப்பு. புஸ்தகத்துக்குள்ள ஒரு குடும்பத்தையே கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு பாரு. அதனாலதான் கவிஞன் பாடினா, புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவன் நான் அப்படின்னு பாடினான். ஐயா, நீங்க சொன்ன உதாரணம்லாம் கரெக்டு. இந்த மாமியார அட்டைன்னு சொன்னீங்க பாருங்க, அது மாதிரி ஒரு சிறப்பான உதாரணம் வேற எதுவுமே இல்லை. ஏன்னா எப்ப வேணாலும் கரண்ட் கீழே விழுந்துடும், அவ்வளவுதான். மாமியாருக்கும் மருமகனுக்கும் நம்ம நாட்டில் எவ்வளவு மரியாதை கொடுத்த நாடு. இப்ப மாமியார் மருமகன் நேரா பார்த்துக்க மாட்டோம் தெரியுங்களா? ஆமா. இப்ப எங்க மாமியாரை நான் நேரா பார்க்க மாட்டேங்க. ஊருக்கு போறேன்னா அவங்க அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு மாப்பிள்ள போயிட்டு வரட்டான் அப்படிம்பாங்க. நான் இங்கிட்டு திரும்பி இவ்வளவு நாளா இன்னும் போகலையான்னு நினைச்சுக்கிட்டு சரி அத்தை போயிட்டு வாங்க. ஒருத்தன் சொன்னா மாமியாரும் மருமகனும் ஏன் நேரடியா பார்த்துக்கிறது இல்லைங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொன்னா, மாமியார மருமகன் பார்த்துக்கிட்டே இருந்தா அவனுக்கு ஒரு நினைப்பு வருமா. என்ன நினைப்பு தெரியுங்களா? நம்ம சம்சாரமும் வயசானா இப்படித்தானே இருப்பா, நம்ம சம்சாரம் வயசானா இப்படித்தானே இருப்பா அப்படிங்கிற அந்த நினைப்பு மாப்பிள்ளைக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் மாமியா வந்து மருமகனுக்கு முன்னாடி அடிக்கடி வர்றதில்லை. எங்க ஊர்ல ஒரு டெய்லரு, என் ஃப்ரெண்டு, அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? 500 ரூபா உள்ள கத்திரிக்கோலை அங்கிட்டு போட்டிருப்பாரு, 10 பைசா ஊசி, அந்த ஊசியை சட்டையில சொருகி இருப்பார். நான் கேட்டேன், என்னென்ன இது கத்திரிக்கோலை 500 ரூபா அதை கண்டபடி போடுறீங்க, ஊசி 10 பைசா அதை சட்டையில சொருகி இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு அவர் விளக்கம் சொன்னாரு. இந்த கத்திரிக்கோளை விட ஊசி வந்து ரொம்ப ஒசந்ததுப்பா. கத்திரிக்கோள் என்ன பண்ணும் தெரியுமா? 1 2 வெட்டும், 2 4 வெட்டும். இந்த ஊசி 2 1 சேர்க்கும், 4 1 சேர்க்கும். புதுசா கூட்டு குடும்பத்துக்கு வரக்கூடிய பெண்ணு எல்லாரையும் ஒன்னா சேர்க்கணும், வேறுபாடு உள்ளவங்களை. அதனாலதான் தமிழ பெண்ணை தையல்னு சொன்னான். தையல் என்ற சொல்லுக்கு அர்த்தம் இதுதாங்க. இப்ப இந்த பாருங்க, குடும்பம் தான். எங்க சகோதரி புனிதா வந்து பேச போறாங்க. அதாவது பெண்களுக்கு தையல்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, ஆம்பளைங்க வாயை தைக்கிற வேலையை அதுக்கு தான் செய்யுதுங்க அப்படின்ட்டு நாங்க விளக்கம் படிச்சிருக்கிறோம். இப்ப ஐயா புதுசா ஒண்ணு சேர்க்கிறாரு, குடும்பத்தை சேர்க்கும் தையல். குடும்பம்னு இருந்தா பிரச்சனை வராம இருக்குமாங்க? கூட்டு குடும்பத்துல பிரச்சனை வரதான் செய்யும், தனி குடும்பத்துல பிரச்சனை இல்லையா? இப்ப எனக்கும் எங்க வீட்டுக்காரமாவுக்கும் இப்ப 2 நாளா சண்டைன்னு வைங்க. சண்டைன்னு இருந்தா பையன் இருப்பான், வீட்டுல பையன் இருப்பான், 2 நாளா பேசிக்கவே மாட்டோம். பேசிக்க மாட்டோம்னா என்ன, பையனை வச்சு பேசிக்கிட்டு இருப்போம். பையன் வந்து ஒரு மெசஞ்சர் மாதிரி. ஒரு நாள் நான் வெளியில பேப்பரை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். அங்க இருந்து வந்தான் என் பையன், வந்து கேட்டான், அப்பா உனக்கு காப்பி வேணுமான்னு அம்மா கேக்குதுன்னா. நான் கோபமா இருக்கேனா, படா உங்க அம்மா வைக்கிற காப்பியை நாய் குடிக்குமா அப்படின்னு. இல்லை, இவன் நேரா அடுப்பங்கரைக்கு போயிட்டான். போய் எங்க வீட்டுக்காரம்மாட்ட, அம்மா நீ வைக்கிற காப்பியை நாய் குடிக்குமான்னு அப்பா கேக்குது. அவன் அங்க இருந்துகிட்டே சொன்னான், 15 வருஷம் எது குடிச்சிச்சுன்னு கேளு. அவன் மேற்கொண்டு வேற லீவ் போட்டு வந்து வம்பு வளர்த்து வரக்கே இருக்கான். என் மகன் அங்கிருந்து வந்து, அப்பா 15 வருஷமா எது குடிச்சிச்சுன்னு அம்மா கேக்குதுங்கிறான். நான் சொன்னேன், டே காப்பியை கொடுத்துட்டு போய் சேர்றா பள்ளிக்கூடத்துக்குன்னு. அது மாதிரி ஒத்து போயிடுறோம்ல, பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அப்புறமேல ஒத்து போற தன்மை இருக்கு பாத்தீங்களா? அதனாலதான் சொன்னா, மாமியார் மருமகள் பிரச்சனை பத்தி தான் இவங்க பேச போறாங்க. கூட்டு குடும்பத்துல கூட்டு வீடுனா என்னங்க? சந்தோஷம், மகிழ்ச்சி. வீடுனாலே தமிழ் என்ன சொன்னா தெரியுங்களா? சொர்க்கம்னு சொன்னான்.
சொர்க்கம் மகிழ்ச்சியா இருக்கணும். மாமனார் மாமியார் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்க. என்எஸ் கிருஷ்ணன் பழைய படத்துல என்எஸ் கிருஷ்ணன் டி ஏ மதுரம் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப என்எஸ் கிருஷ்ணன் டி ஏ மதுரத்தை பார்த்து சொல்லுவாரு, சந்தோஷமா பேசிட்டு இருப்ப ஒரு பிரச்சனை வந்துடும். என்ன சொல்லுவாரு தெரியுங்களா? பெண்களுக்கு தான் பொம்பளைங்களுக்கு தான் முன்கோபம் ஜாஸ்திம்பார். அந்த மாதிரி இருந்துட்டு அது என்ன அப்படி சொல்றீங்க? ஆம்பளைக்கு தான் முன்கோபம் ஜாஸ்தி. இவர் இருந்துகிட்டு இல்ல பொம்பளைக்கு தான் முன்கோபம். யாருக்கு முன்கோபம்னு பிரச்சனைங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு என்எஸ்கே அங்கிருந்து எந்திரிச்சு போய் தீய மதரத்தை கட்டி பிடிக்கிற மாதிரி போவார். அந்த காலத்து சினிமா கட்டி பிடிக்க முடியுமா? இப்ப பாருங்க எல்லாம் ஒன்னா பிறலது, எது ஆம்பளை எது பொம்பளைன்னே தெரியல. சரி இருக்கட்டும், கட்டி பிடிக்கிற மாதிரி போன உடனே தீய மரத்துக்கு கோவம் வந்து, சே தள்ளியா தள்ளியா அங்கிட்டு போயா கையடியாங்க. உடனே என்எஸ் கிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாருங்க, பாரு உன்னை நான் கட்டி பிடிக்க வந்த உடனே உனக்கு எவ்வளவு கோபம் வருது, நான் செஞ்சதையே நீ என்ன செய், எனக்கு கோபம் வருதான்னு பாருங்க. வீடுன்னா சந்தோஷமா இருக்கணுங்க. கூட்டு குடும்பத்திலானே குழந்தைய ஒழுங்கா வளர்க்குறான். தனி குடும்பத்துல குழந்தை எங்க ஒழுங்கா வளர்க்குறான்? கூட்டு குடும்பத்துல பெரியவங்க தாத்தா பாட்டிலாம் இருந்து கதை சொன்னாங்க, ஆத்திச்சூடி சொன்னாங்க, கொன்றைவேந்தன் சொன்னாங்க, ஹரிச்சந்திரன் கதையை சொன்னாங்க, புத்தர் கதையை சொன்னாங்க, மகாத்மா காந்தி கதையை சொன்னாங்க. தனி குடும்பத்துல உள்ள பையன் ஒரு வீட்டுல 4 வயசு பையன் தனி குடும்பத்துல வளர்றான். குப்பரை படுத்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு பாடுறான். என்ன பாட்டு பாடுறான் தெரியுங்களா? மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு, தூங்கி ரொம்ப நாளாச்சு 4 வருஷம் வீணா. 4 வயசு பையங்க, அவனுக்கு அண்ணனே இல்லை. அண்ணன் காதல் என்னாச்சுங்க. இதுல படத்தை பார்த்துட்டு சொல்றான், இந்த சீனு அற்புதமா இருக்கு, என் ஆயுசுலயே இப்படி இந்த சீனை அவனுக்கு ஆயுசே 4 தான், ஆயுசே பார்த்தது இல்லைங்கிறான். தனி குடும்பத்துல வளர்ந்த பசங்க. ஏன் இலக்கியத்தை எடுத்துக்கங்க, கல்யாணம் ஆன 1 மாசத்துல தனியா போனதுனால தானங்க கோவலன் வந்து மாபெரும் தவறே செய்தான். கூட்டு குடும்பத்துல இருந்தா 12 வருஷம் ஒரு ஊர்ல கொண்டாட்டி விட்டுட்டு இன்னொருத்த வீட்டுல இருந்திருக்க முடியுமா? விட்டுருப்பாங்களா? தனி குடும்பத்துல இருந்ததுனால தானே. தனி குடும்பத்துல பயல்களே பாருங்க. என்கிட்ட ஒரு பையன் வந்தான், ஐயா லீவு வேணும்னா. எதுக்கா லீவுன்னு? எங்க தாத்தா செத்து போயிட்டாரியா. தாத்தாலாம் இல்லையே, நீ தனியால இருக்கிற. இல்ல தாத்தா ஊர்ல இருந்து வந்திருந்தாரியா, செத்து போயிட்டாரு அப்படின்னு. சரி போடா அப்படின்னு விரட்டி விட்டுட்டு சாயந்தரம் பள்ளிக்கூடம் முடிஞ்சு அவன் வீட்டு வழியா தான் போறேன். அவன் வீட்டுல திண்ணையில உட்காந்து அவங்க தாத்தா வெத்தலை போட்டுக்கிட்டு இருக்காரு. எப்படி இருக்கு எனக்கு? நான் ஏயா காலையில உன் பேரை நீ செத்து போயிட்டேன்னு சொன்னாங்கிறதுக்கு அவர் வெத்தலையில சுண்ணாம்பு தடவிட்டே சொல்றாரு. அப்படியா சொன்னா? என்கிட்ட வாத்தியார் செத்து போயிட்டாரு பள்ளிக்கூட லீவுல சொன்னாங்க. எல்லாம் தனி குடும்பத்துல வளர்ந்த பசங்க. ஒண்ணு லாயக்கு இல்லைங்க. ஒரு பையன் பஸ்ல, டவுன் பஸ்ல என்ன கண்டவன எந்திரிச்சான். என்னடா வாத்தியாருக்கு மரியாதை, உட்காரு அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் எந்திரிச்சு, இந்த காலத்துல என்னப்பா வாத்தியார் மரியாதை கொடுக்குற, சும்மா உட்காரு அப்படின்னு. 3வது எந்திரிச்சான், உட்காரியா இல்லையான்னு. அவன் சொன்னான், சார் நான் 3 ஸ்டாப்புக்கு முன்னாடியே இறங்க வேண்டிய ஆளு, என்ன இறங்கவே விட மாட்டீங்களா அப்படிங்கிறான். அவன் இறங்குறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கிறான். அதாவது +2லயே பாத்தீங்கன்னா அந்த காலத்துல மாணவர்களுக்கு வந்து பேராசிரியர்கள்லாம் தாடி வச்சிருந்தாங்க இல்லையா, விஸ்வாமித்திரர்லாம். இப்ப பையனை படிக்கிற பையன், காலேஜ் பையன் தாடி வச்சுக்கிறான். ஒரு பையனுக்கு தாடியில லேசா ஒரு வெள்ளை முடி வந்துருச்சு. அதையே அவன் எப்படி கவிதையா சொல்றான் பாருங்க. என் தேக பிரதேசத்தில் ஒரு வெள்ளையனின் குடியேற்றம், வெள்ளையனை வெளியேற்றினேன், காந்தி சொல்லி இல்லை பக்கத்து பெஞ்சி சாந்தி சொல்லி. அதாவது தனி குடுத்தனத்துல பிறந்தவெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப கூட்டு குடும்பத்துல பிரச்சனைன்னு இவங்க சொல்லுவாங்கல்ல. நான் கேட்கிறேன், நான் எல்லாம் கூட்டு குடும்பத்துல வளர்ந்த ஆளுங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆச்சு. அப்பெல்லாம் பொண்ணை ஒன்றும் சரியா காட்டல. சரி தாலி கட்டிட்டு பொண்டாட்டி பார்த்து பேசலான்னு அங்கிட்டு திரும்புறேன். அப்பதான் வேகமா ஒரு ஆள் வந்து சொல்றான், மொய் எழுதின ஆளை காணோம். இது மாப்பிள்ளைகிட்ட சொல்ல வேண்டிய விஷயமா? நான் ஒரு மூடோட இருக்கிறேன். மொய் எழுதின ஆளை காணங்கிறான், பின்னாடியே ஒருத்தன் வந்து பையோட காணங்கிறான். தொலைஞ்சடா அப்படின்ட்டு இதெல்லாம் மறந்துட்டு முதல் நாள் இரவு கண்ணதாசன் பாட்டெல்லாம் நினைச்சுக்கிட்டு, பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், உனக்காக வேண்டும். அதாவது பால் பழம்லாம் அவங்களுக்கு, நம்ம பாவை உன் முகம் பார்த்து பசியார வேணும். அவங்க எல்லாம் பால் பழம்லாம் அவங்க சாப்பிடுவாங்க, நம்ம முகத்தை பார்த்துட்டு சரி சாப்பிட்டீங்களா சரின்ட்டு இருக்கணும். இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு போறேன்னா பொண்டாட்டியை பார்த்த உடனே பேச்சு வரல. என்னமாவது கேட்கணுமே, எங்க வீட்டுக்காரம்மா பார்த்து கேட்டேன், என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. அதுக்கு எங்க வீட்டுக்காரமா ஒரு சிரிப்பு சிரிச்சிச்சு பாருங்க. என்ன அர்த்தம் தெரியுங்களா அந்த சிரிப்புக்கு? ஏயா இவ்வளவு கேணத்தனமா ஒரு கேள்வி கேட்குறீங்க, இப்ப பிடிக்கலன்னா என்ன பண்ண முடியும்?
தாலி கட்டுற முன்னாடி தாங்க கேட்டிருக்கேன்னு. ஆனா ரொம்ப ஆளு இதான் கேட்க, நடுவரே இதான் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப பேர் இதான் கேட்கறது. அது மாதிரி ஒரு ஆள் கேட்டான் முதல் நாள் ராத்திரி, என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னா. அது அந்த காலத்து பொண்ணு அப்படி வெக்கப்பட்டுக்கிட்டு தலையை சாச்சு, போங்க நீங்க ஒரு பைத்தியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு. அது எப்படி உனக்கு தெரியும்? நான் சும்மா 2 மாசம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருந்தேன்ட்டான். நம்ம ஆம்பளை எப்படி தான் வாயை கொடுத்துட்டு மாட்டிக்கிறது. அதுக்காக பொண்ணு ஒன்று சளைக்கல, பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொன்னுச்சு, அது எனக்கு எப்படி தெரியும்னா, நீங்க ஆஸ்பத்திரியில் இருந்தீங்கல்ல, அதுக்கு எதிர்த்த வாழல தான் நான் இருந்தேன். ஏங்க நான் கேட்குறேன், குடும்பம்லாம் பெரியவங்க இருந்தா தானங்க பிள்ளை அதை பார்த்து ஒழுங்குபடும். அண்ணன் பெரியண்ணன் இருந்தாதான், பெரியப்ப சித்தப்பா இருந்தாதான் சித்தப்பன் பெரியப்பனுக்கு எப்படி அடங்குறாங்கிற இந்த பிள்ளை பார்க்க முடியும். நீங்க தனி குடும்பத்தில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு எப்படி ஒழுங்கு வரும்? எப்படி இந்த பாருங்க, தேனிலவுங்கிறதே எதுக்காக வச்சாந்துறீங்களா? புருஷனும் பொண்டாட்டியும் தனியா போய் ஒரு வாரம் இருந்து வீட்டில் உள்ள சூழ்நிலையெல்லாம் மாப்பிள்ளை சொல்லணும். மாப்பிள்ளை சொல்லணும், உங்க மாமியா அப்படி, உங்க மாமனார் அப்படி, உன்னுடைய நாத்தனா அப்படி, கொழுந்தா அப்படி, ஒவ்வொருத்தரும் ஒரு குணமா இருப்பாங்க, நீ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு இவன் சொல்லணும். ஒரு வாரம் நல்லா புறணி பேசிட்டு அப்புறம் திரும்ப வருங்க. அதுக்காகத்தானே. அதுக்கு உடனே பொண்ணு சொல்லு சிரிச்சுக்கிட்டு. ஆமா, அதே மாதிரி எங்க அப்பாரும் உங்களுக்கு அது செய்யறேன் இது செய்யறேன்லாம் சொல்லியிருப்பாரு, ஆனா அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாரு, அதையும் நீங்க கண்டுக்கப்படாதுன்னு பொண்ணு சொல்லும். எனக்கு என் ஃப்ரெண்டு ஒரு பையன் ஒரு வாரம் தேனிலவு போயிட்டு வந்தான். என்னப்பா எல்லாம் பேசி எல்லாம் குடும்பத்தை பத்தி பேசுனீங்களான்னு அவன் சொல்றான், பேசுறதுக்கே நேரம் இல்லை சார் அப்படிங்கிறான் அவன். அதாவது இன்றைக்கு முதியோர்கள் பிரச்சனை எடுத்துங்க. நான் சொல்றேன், ஒரு முதியோருடைய இல்லத்துக்கு போயிருந்தாங்க. தனி குடும்பத்தினாலதான் முதியோர் பிரச்சனையே வந்துருச்சு. அந்த குடும்பத்துல என்ன எழுதியிருந்தான் தெரியுங்களா? அந்த முதியோர் இல்லத்துல குஞ்சுகள் மிதித்து முடமான கோழிகள் எழுதி வச்சிருந்தான். அப்படித்தானே ஆயிடுச்சு இன்னைக்கு நிலைமை. முதியோர் இல்லங்கள்ல பாக பிரிவினைன்னு ஒருத்தன் கவிதை எழுதினான் தெரியுங்களா? தலைப்பு பாக பிரிவினை, வரி என்ன தெரியுங்களா? தந்தை யாரிடம், தாய் யாரிடம். என்ன சொல்றான்? 70 வயசுல அப்பா நீ வச்சுக்கடா, அம்மா மாத்திரம் இங்க இருக்கட்டும் மெட்ராஸ்ல, அப்பா நீ பெங்களூர்ல வச்சுக்கங்கிறான். என்ன காரணம்? அந்த வயசுல தான் சேர்ந்து இருக்கணும் அவங்க. ஆனா பாக பிரிவினைன்னு தலைப்பு போட்டு தந்தை யாரிடம், தாய் யாரிடம் அப்படின்னா. முதியோர்களை பத்தி சொல்றப்ப ஒண்ணுதான் நினைவுக்கு வருது. முதியோர்களை எங்க எழுதுறோம்? முதியோருடைய இல்லத்துக்கு போயிருந்தாங்க. தனி குடும்பத்தினாலதான் முதியோர் பிரச்சனையே வந்துருச்சு. அந்த குடும்பத்துல என்ன எழுதியிருந்தான் தெரியுங்களா? அந்த முதியோர் இல்லத்துல குஞ்சுகள் மிதித்து முடமான கோழிகள் எழுதி வச்சிருந்தான். அப்படித்தானே ஆயிடுச்சு இன்னைக்கு நிலைமை. முதியோர் இல்லங்கள்ல பாக பிரிவினைன்னு ஒருத்தன் கவிதை எழுதினான் தெரியுங்களா? தலைப்பு பாக பிரிவினை, வரி என்ன தெரியுங்களா? தந்தை யாரிடம், தாய் யாரிடம். என்ன சொல்றான்? 70 வயசுல அப்பா நீ வச்சுக்கடா, அம்மா மாத்திரம் இங்க இருக்கட்டும் மெட்ராஸ்ல, அப்பா நீ பெங்களூர்ல வச்சுக்கங்கிறான். என்ன காரணம்? அந்த வயசுல தான் சேர்ந்து இருக்கணும் அவங்க. ஆனா பாக பிரிவினைன்னு தலைப்பு போட்டு தந்தை யாரிடம், தாய் யாரிடம் அப்படின்னா. முதியோர்களை பத்தி சொல்றப்ப ஒண்ணுதான் நினைவுக்கு வருது. முதியோர்களை எங்க எழுதுறோம்? பெண்களை பெருமைப்படுத்துறக்கா டவுன் பஸ்ல பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல எல்லாம் எழுதி வச்சிருப்பான், பூவையர், பாவையர், மடந்தையர். ஆம்பளையில பத்தி என்ன எழுதி வச்சிருப்பான் தெரியுமில்ல? முதியோர் மற்றும் ஊனமுற்றோர். ஆமா, அது நான் உட்கார்றதுக்கு நேரா தலைக்கு நேரா திருடர்கள் ஜாக்கிரதைன்னு வேற எழுதி. ஆம்பளைக்கு வார்த்தையே இல்லையா? முதியோருக்கு அங்கதான் இடமா? முதியோர்களுக்கு எவ்வளவு தூரம் பதிக்கணும், முதியோர்களை மதிப்பதை பாரதிதாசன் சொல்லுவான் குடும்ப விளக்குல. அந்த குடும்ப விளக்குங்கிற பொண்ணு சொல்லுவானா, கொண்டவர்க்கு எது பிடிக்கும், குழந்தைகள் எதை விரும்பும், தண்டூன்றி நடக்கும் மாமன் மாமிக்கு தக்கது எது, உண்பதிலே எது எவர்க்கு உதவாதென்று கண்டனல் கரிகள் தோறும் உண்பவர் முகத்தை கண்டார்னு சொல்லுவார். இந்த கறியெல்லாம் பார்க்கறப்ப புடலங்காயா இது பெரியவனுக்கு பிடிக்குமே, முருங்கைக்காயா இதை வீட்டுக்காரர் நிறைய சாப்பிடுவாரு, அதே மாதிரி கத்திரிக்காயா இது மாமியாருக்கு பிடிக்குமே, உருளைக்கிழங்கா இது மாமனாருக்கு ஒத்துக்காரே, இப்படிலாம் நினைப்பாளாம் கூட்டு குடும்பத்தில் உள்ளவன். கூட்டு குடும்பத்தில் தான் தாளாட்டு. மதுரையில் அந்த காலத்துல சொல்லுவான், அருமையா சொல்லுவான், மாம்பழத்தை கீறி வயலுக்கு உரமேற்றி தேன் பாய்ந்து நெல் விளைக்கும் செல்வமுள்ளோர் புத்திரனும் இல்லையா? எங்க வீட்டுக்காரமா கூட என் பிள்ளைய போட்டு தாளாட்டுறப்போ ஒரு பாட்டு பாடுச்சு. என்ன பாட்டு தெரியுங்களா? பூமி நல்ல பூமிதா புண்ணியரும் நல்லவரு. பூமி நல்ல பூமினா எங்க ஊர் புதுக்கோட்டை வாக்கப்பட்ட வந்த ஊர் நல்ல ஊரியா. புண்ணியர் நல்லவர்னா யார்? புண்ணியர்னா அவங்க கழுத்துல 3 முடிச்சு போட்டிருக்கேன்ல. பூமி நல்ல பூமிதா புண்ணியரும் நல்லவரு, புண்ணியரை பெத்தெடுத்த பெருங்குரங்கே தொந்தரவு. உன்னை எங்க அம்மா என்னடா என்ன குரங்குன்னு சொல்லுது உன் பொண்டாட்டின்னுச்சு. அட தாளாட்டில் வர்ற பாட்டுமா விட்டு தொலைன்னு இல்லை. அப்படிதான் சண்டை போட்டுக்கும், சாயந்தரம் 2 பேரும் சேர்ந்து சினிமாவுக்கு போகுதுங்க. அப்படிதாங்க
ராமன் சொல்லுவான் ராமாயணத்துல, துன்புளது எனி நன்றோ சுகமுளதும்பா. பிரச்சனை இருந்தா தானே சுகம். பிரச்சனையை கண்டு நீங்க எப்படி ஒதுங்கி போனீங்கன்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கும் நீதிபதி அவர்களே, மிகப்பெரிய பொருளாதார வெற்றி கண்ட ஜப்பான் போன்ற நாடுகளிலே கூட கூட்டு குடும்பம் தான் வெற்றி பெற்றிருக்கிறதே ஒழிய தனி குடும்பம் அல்ல. ஆகவே வாழ்க்கையை சுவைக்க, வாழ்க்கையை அனுபவிக்க, விட்டு கொடுக்க, பாசத்தை வளர்க்க, பெரியவர்களை மதிக்க, எல்லாவற்றுக்கும் அடித்தளமாக இருப்பது கூட்டு குடும்பமே, கூட்டு குடும்பமே என்று சொல்லி முதற் சுற்றை நிறைவு செய்து அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். கூட்டு குடும்பம் என்ற அந்த அணியினுடைய தலைவர் உங்களையெல்லாம் அந்த கூட்டு குடும்பத்துக்கே அழைச்சிட்டு போனது மாதிரி ரொம்ப அருமையாக பேசிட்டார். கூட்டு குடும்பத்தில் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கேன், தனி குடும்பத்தில் இருக்கேன் எவ்வளோ வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பேன். தீபாவளிக்கு வேட்டு வெடிக்கும் போது கூட கூட்டு குடும்பத்தில் எவ்வளோ மகிழ்ச்சியாக வெடிப்பாங்க தெரியுமா? தைரியமாக போவேன், வேட்டை வச்சுட்டு போடா போடா ஒன்றும் செய்யாது அப்படின்னா விறுவிறுன்னு போவேன். பக்கத்தில் இருக்க அந்த சப்போர்ட்லாம் பார்த்துட்டு டக்குன்னு போய் பற்ற வைப்பேன், அப்படின்ட்டு வந்துடுவேன். தனி குடும்பத்தில் இருக்க ஆளுங்க புருஷன் மஞ்சா 2 பேரும் அவங்க மகனுக்கு வேட்டு வாங்கி கொடுத்துட்டு போடா பயமாக இருக்குது அப்படின்ட்டு இவ்வளோ பெரிய குச்சியில் முன்னால் பூதுவத்தியை வச்சு அங்கே வெடி இருக்கேன், அதை இப்படி வச்சுட்டு இப்படி வைக்க கடைசி வரைக்கும் 6 மணிக்கு தொடங்கின வேட்டு 8:45 தான் ஒரு வெடி வெடிப்பேன். காரணம், அவனை சுற்றி நம்பிக்கை உள்ள கூட்டம் இல்லை, கூட்டமே இல்லை. பெரிய கூட்டம் இருந்தால் தான் அந்த நம்பிக்கையில் போய் படார்னு வெடிப்பேன். ஒரு தனி குடும்பத்தில் ஒரு அம்மா இப்படி தான் வேட்டு வெடிக்கிறேன்ட்டு ரொம்ப தைரியமாக போய் ஒரு பெரிய யானை வெடியை வச்சு டம்முன்னு வெடிச்சு காது போயிடுச்சு அந்த அம்மாளுக்கு. அந்த அம்மா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் வேறு, அவ்வளோதான். அடுத்து அந்த அம்மாளுக்கு அங்கே போய் என்ன செய்யும், அது டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் காது கேட்காத அம்மாவை வச்சுக்கிட்டு காது கேட்குற ஆளுங்க உட்காந்துருக்கும் போதே கண்டது கிடையாதுலாம் பதில் வருது நமக்கு. நம்ம ரொம்ப அவசரமாக திருப்பும் போது இந்த தடத்தில் உள்ள இணைப்புகளும் அனைத்து இணைப்புகளும் உபயோகத்தில் உள்ளன. அப்புறம் சரி இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு உபயோகத்தில் இல்லாமல் இருக்கும், அப்போ பேசுவோம்ட்டு அரை மணி நேரம் கழிச்சு உடனே அடுத்து இன்னொன்று வரும், நீங்கள் டயல் செய்த எண்ணை சரிபார்க்கவும். கரெக்டாக தான் போட்டுக்கிருக்கேன், நம்மளை கேனப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருக்குது. திரும்ப 3வது டயல் செய்வேன், நீங்கள் டயல் செய்த எண் தற்காலிகமாக பழுதடைந்துள்ளது அப்படின்னு. என்னடா இந்த 3 ட்ரிபிளும் ஏன் ஒரே ஃபோனுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. எங்கள் மச்சான் முந்தா நாள் தான் ஃபோன் வாங்கினா தற்காலிகமாக பழுதடைந்துள்ளதுன்னு திரும்ப போட்டு அப்புறம் பார்த்தா ஒரு மியூசிக் வேற கொடுப்பாங்க இடையில, டிங் 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 அப்படின்னா பரவாயில்ல இப்போ லைன் கிடைக்க போகுது அப்படின்னு. நீங்கள் டயல் செய்த எண் இதுவரை வேலை செய்யவே இல்லை என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். யாரு? பக்கத்து வீட்டில் இருந்து ஒருத்தன் பின்னால் இருந்து பேசுகிறேன். கடைசி வரைக்கும் அவருக்கு அந்த ஃபோனுக்கு கொடுப்புனே இல்லாமல் போச்சு. ஃபோனில் காது கேட்குற ஆளுங்க இருந்துமே நம்மளால் உருப்படியாக ஒரு ஃபோன் பண்ண முடியல. இந்த அம்மா காது கேட்காம போயிடுச்சு, தீபாவளி முடிஞ்சு வேலைக்கு போச்சு. உடனே அவர் பார்த்துருக்காரு, காது கேட்காத அம்மா வேலையை விட்டு நீக்கிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு பயந்து போச்சு. ஆனால் அந்த அம்மாவை கூப்பிட்டு, உங்களை வேலையை விட்டு நாங்கள் நீக்க மாட்டோம், உங்களுக்கு வேலை இருக்குது, எங்கே ரொம்ப நன்றி அப்படின்னு. புகார் கேட்கும் இடத்துல உங்களுக்கு வேலை. ஏன்னா அதிலிருந்து இது வரைக்கும் பதில் வந்ததாக வரலாறே இல்லை. அதனால் காது கேட்காத அம்மாவை அந்த இடத்துல பெட்டிஷன் ஏரியாவில் உட்கார வைக்கும். ஹலோ வச்சிரு அது வாட்டுக்கு 22 32 44 அவுட் ஆஃப் ஆர்டர் அப்படின்னா வெரி குட் அப்படின்ட்டு வைக்கும் அந்த அம்மா. அதனால் அந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு வேலையை போட்டு உட்கார வச்சுட்டாங்க. தனி குடும்பத்தில் அந்த அம்மா வேட்டு வெடிச்சதுனால காதை இழந்துருச்சு. ஆனால் கூட்டு குடும்பத்தில் அவன் நம்பிக்கையோடு போய் வேட்டு வெடிக்கிறவன் தைரியமாக நம்பிக்கையோட அந்த பட்டாசை மகிழ்ச்சியாக கொளுத்த முடியும்.